வீக் டேஸ்ல வீட்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை இட்லி இது 2 தான். வீக்கெண்ட்ல ஃப்ரீயா இருக்கிறதுனால பொங்கல் பூரி அடை அந்த மாதிரி ஏதாவது செய்வாங்க. எப்ப பார்த்தாலும் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல தோசை இட்லின்னு மாத்தி மாத்தி சாப்பிடுறது ரொம்ப போர் அடிக்குது. உனக்கு வேற ஏதாவது டிஷ் தெரியுமான்னு கேட்டா கண்டிப்பா தெரியாது. ஒரு ஆளுக்குலாம் எமர்ஜென்சியா செய்யறது நம்ம மேகி மட்டும் தான். மேகிலேயே நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு. நார்மலா வெஜிஸ் போட்டு செய்யறது, இல்லனா லைம் அண்ட் கொரியாண்டர் மேகி, இல்லனா இந்த கார்லிக் அண்ட் சில்லி பவுடர் மேகி, அந்த மாதிரி டிஃப்ரெண்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்பாக்கும் அம்மாக்கும் தோசை ஊத்தி கொடுத்துட்டு எனக்கு இந்த கார்லிக் அண்ட் சில்லி பவுடர் மேகி தான் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ரீசன்ட் டேஸ்ல வார் போறத பத்தி சோஷியல் மீடியால டிவி நியூஸ்ல நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அது ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆனதே பிப்ரவரி எண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இத்தனை நாள் நம்மளுக்கு பெருசா அஃபெக்ட் ஆகாதனால நம்ம அதை பெருசா கன்சிடர் பண்ணவே இல்லை. இப்போ பெட்ரோல் பிரைஸ் அதிகமாகிறது, சிலிண்டர் எல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்ற நியூஸ் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை கொஞ்சம் சீரியஸாவே நினைக்கிறோம். எஸ்டர்டே நைட் 11 கிட்ட இருக்கும். சடனா அக்கா கால் பண்ணி வண்டி எல்லாம் பெட்ரோல் போட்டு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள்ல கிடைக்கிறது கஷ்டம் அண்ட் பிரைஸும் ஏத்திடுவாங்கன்னு சொல்லி சடனா பயமுறுத்தி விட்டுட்டாங்க. உடனே அப்பா கிளம்பு போய் வண்டியில பெட்ரோல போட்டு வரும். அங்க போய் பார்த்தா கூட்டம் பாதி ரோடு கிட்ட நிக்குது. கடைசி வரைக்கும் லைன்ல நின்னு கொஞ்சம் கிட்ட போனதுக்கு அப்புறம் சடனா பெட்ரோல் பங்க் க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கூட்டத்திலேயே ஒரு லேடி மட்டும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி போலீஸ் கிட்ட இருக்கிறவங்களுக்கு மட்டுமாவது நீங்க பெட்ரோல் போட்டு தான் ஆகணும்னு சொன்னதுனாலே எங்க எல்லாருக்குமே பெட்ரோல் போட்டாங்க. கடைசி வரைக்கும் நின்று டேங்கை ஃபுல் பண்ணிட்டு தான் வீட்டுக்கே வந்தோம். நெக்ஸ்ட் டே இருந்ததுக்கு அப்புறம் வீடியோஸ் எல்லாம் பார்த்தா இது ஃபேக் நியூஸ், யாரோ கிளப்பி விட்டுட்டாங்கன்ற மாதிரி வேற பேசிட்டு இருந்தாங்க. உடனே நான் அபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட் போய் பார்த்தேன். பெட்ரோல் பிரைஸ் ரைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் அவங்க ரிலீஸ் பண்ணல. இப்போதைக்கு சிலிண்டர் நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. எங்களை மாதிரி நேத்து யாரெல்லாம் போய் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.